செய்தி. தூய்மை பணியாளர் தற்கொலைக்கு திமுக அரசே பொறுப்பேற்க வேண்டும் என அன்புமணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5 மாதங்களாக பணியும் ஊதியமும் வழங்காததால் மன உளைச்சலில் இருந்த ரவிக்குமார் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சி அளிப்பதாக அன்புமணி தெரிவித்திருக்கிறார். தூய்மை பணியாளர் தற்கொலைக்கு திமுக அரசே பொறுப்பேற்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரவிக்குமாரின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ஜெயிலானி. தூய்மை பணியாளர் ரவிக்குமார் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது உயிரிழப்பிற்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். அவர் முக்கியமாக வலியுறுத்தியிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன? வணக்கம் ஸ்ரீராமணி. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் எண் 5 மற்றும் 6 தனியார் மயப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் இந்த விளம்பர திமுக அரசு ஈடுபட்டு வருகிறது. இதனை கண்டிக்கும் விதமாக கடந்த 130 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் ஒரு புறத்தில் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னமும் 30 நாட்களாக உண்ணாநிலை போராட்டத்தில் சில தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இத்தனை போராட்டங்களை மேற்கொண்டும் கூட இந்த அரசு அவர்களது கோரிக்கையை செவிசாய்க்காமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த தூய்மை பணியாளர் ஒருவர் தற்போது தற்கொலை செய்து கொண்டிருப்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களிடத்திலும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி ராயபுரம் மண்டலத்திற்குட்பட்ட 50வது வட்டத்தில் பணிபுரிந்து வரக்கூடியவர் தான் தூய்மை பணியாளர் ரவிக்குமார். இவர் நேற்றைய தினம் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகிறது. இது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களிடத்தில் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவரது உயிரிழப்பிற்கு தமிழக அரசும் திமுக அரசும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பணி வழங்காமல் சென்னை மாநகராட்சி தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்ததன் காரணமாக தூய்மை பணியாளர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு ஊழல் திமுக அரசுதான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்பதாக அவரது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக அவரது குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பதும் வழங்க வேண்டும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பதாக தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஸ்ரீராமணி, விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.